ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வான்சரைகள் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மேலும் பக்கா டேஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சட்னியை தாளித்து தான் ஊற்ற போகிறோம், நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வதக்கின பூண்டை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு டேஸ்ட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது போக சட்னியோட குவான்டிட்டியும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி பச்சை நிலக்கடலை பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அதனால் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கிடுவோம். நான் 6 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா கூட 2 சேர்த்துக்கோங்க. நான் குட்டி பாப்பாலாம் இருக்கிறனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும்னு எப்போவுமே 2 மிளகா வத்தல் கம்மியாக தான் சேர்த்துக்கிடுவேன். ஆனால் 2 சட்னி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சட்னி காரமாகவும் ஒரு சட்னி காரம் கம்மியாகவும் வச்சோம்னா போதும். இந்த நிலக்கடலை சட்னி என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஒரு சட்னியே போதுன்றுவாங்க. அதனால தான் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பூண்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம், அது கூடவே இதையும் சேர்த்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, மறக்காமல் ஒரு சொல புளியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே நமக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை லூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சட்னிக்கு பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி மழுமலுன்னு போயிடும். கொஞ்சம் லேசாக சுட வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காயமும் சேர்த்து தாளித்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் 4 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஹோட்டலில், ரோட்டு கடைகள்லாம் டக்குன்னு சட்னி காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சட்னி தான் செய்வாங்க. ஆனால் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மாதிரியே போட்டு ரொட்டீனாக சட்னி வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வித்தியாசமான 5 வகையான சட்னி ரெசிபி ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.